ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங்கி. ஸோ நம்ம லாஸ்ட் 3 வீடியோஸில் ஒரு பேசிக் HTML, CSS அண்ட் JavaScript வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு கவுண்டர் அப்ளிகேஷன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா கவுண்ட் 1 by 1 இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் டிக்ரிமெண்ட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா 1 by 1 கவுண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதேமாரி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஸ்டாப் வாட்ச் அப்ளிகேஷன் நம்ம எப்படி பண்ணலாம், ஜஸ்ட் பேசிக் HTML அண்ட் JavaScript வச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த சேம் கவுண்டர் அப்ளிகேஷனில் ஜஸ்ட் இந்த HTML மட்டும் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டாப் வாட்சுக்கு தேவையான HTML நம்ம போட்டுடலாம். ஸோ நான் இந்த 2 பட்டன் அண்ட் ஒரு டிவ் டேக் இது 3 எலமெண்ட்ஸையும் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாப் வாட்ச் அப்ளிகேஷனுக்கு நான் வந்து 2 பட்டன் அண்ட் ஒரு டிவ் டேக் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு டிவ் டேக் கொடுத்துக்கிறேன். அந்த டிவ் டேக்கில் நான் ஜஸ்ட் 0 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், பிளேஸ் ஹோல்டர் மாதிரி. கிளாஸ் இதுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்டைலிங் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நான் வந்து ஃப்ளெக்ஸ் ரோன் ஒரு கிளாஸ் கொடுத்துக்கிறேன். அண்ட் பட்டன் ஸ்டாப் வாட்ச் or stop timer and button start timer. and இது ரெண்டுத்தோட பட்டன் டைப்புமே வந்து பட்டன் தான். அண்ட் இந்த ஃப்ளெக்ஸ் ரோக்கான CSS நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை வந்து சென்டராக பொசிஷன் பண்ண போகிறோம் ஸ்க்ரீனில். அதுக்கு நான் வந்து மார்ஜின் லெஃப்ட் 50% அண்ட் ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டியில் ஃப்ளெக்ஸ் பேசிஸ் 1ம் ஃப்ளெக்ஸ் க்ரோ 50% கொடுத்துருக்கேன். அதாவது இது வந்து என்டையர் ரோவில் பாதி ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுறதுக்காக இந்த ஸ்டைலிங்கு. இப்போ இதை நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அந்த டிவ் டேக் டைமர் வந்துருச்சு அண்ட் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் 2 பட்டனும் வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த 2 பட்டன்ஸையும் நம்ம வந்து ஈவெண்ட்ஸ் கேப்சர் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த 2 பட்டன்ஸோட ஆன் கிளிக் ஈவெண்ட்டில் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஆன் கிளிக் நம்ம வந்து ஸ்டாப் டைமர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். அண்ட் இதில் ஆன் கிளிக் ஸ்டார்ட் டைமர் அப்படின்னு நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஃபங்க்ஷனோட இம்ப்ளிமெண்டேஷனும் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.